மிஸ்டர் டேனியல், லோன் கட்டலன்னா கோர்ட்டுக்கு தானே போகணும். இப்படி வீட்டுக்குள்ள வந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. இதையுமே படிக்காம ஐ அக்ரி போட்டல அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட ஹார்ட் காப்பி. கேம் ஆஃப் லோன்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இருக்குது. அது என்ன கேம் ஆஃப் லோன்ஸ்? ஏதாவது வீடு, இந்த பைக்கு கார்லாம் வாங்குறவங்க அதுக்கு லோன் கொடுக்குற மாதிரி ஆன்லைனில் கேம் விளையாடுறதுக்கு லோன் கொடுக்குறாங்களோ? அது மாதிரி இருக்குல்ல. ஏன்னா முதல்ல உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு ஏதாவது ஒரு ஆன்லைன் கேம் வச்சுங்களேன், முதல்ல 1000 2000 உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த கேம் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருவாங்க. அதை வச்சு நீங்கள் விளையாடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதில் சுவாரஸ்யமாகி அடிமையானதுக்கு அப்புறமா உங்கள் பர்சனல் அமௌண்ட் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்ச நாள் கழித்து உங்கள் பர்சனல் அமௌண்ட் மொத்தமாக ட்ரை ஆகிடும். ஒரு மாதிரி விரக்தியாக, ஒரு மாதிரி ஃபெடப் ஆகி உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். உங்களோட திறமையை ஊக்குவிக்கிற மாதிரி, நாங்கள் உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்குறோம், நீங்கள் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி வரும். இது 1 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி அமௌண்ட்டு. சாதாரணமாக நம்ம கடன் கேட்க போகும்போது நம்ம எத்தனை நண்பர்களை சம்பாரித்து வச்சுருக்கோன்றது அப்போ தான் தெரியும். ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறதுக்கே யோசிக்கிற இந்த காலத்தில் 1 கோடி ரூபாய் எப்படி? ஒரு கார் பைக் வாங்கும்போது நம்ம 1008 கேள்விகள் இருக்குது. நீங்கள் திருப்பி தர தகுதி இருக்குதா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணணும். சார், நீங்கள் உங்களோட சேலரி சொல்லுங்கள், செக் லீஃப் கொடுங்க, ஷூரிட்டி கொடுங்க, கேரண்டி கொடுங்கன்னு 1008 இருக்குது. இதில் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல், எந்த ஒரு விவரமும் கேட்காம இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னா அது எப்படி? நம்ம யூஸ்வலாக ஒரு கார் பைக் வாங்குறோன்னாவே நம்ம மேலே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடுவாங்க. நம்ம லோன் கட்டுறோம், பைக் வாங்குறோம், அதை தாண்டி நம்ம மேலேயே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடுவாங்க. அதுக்கு நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லிவிடுவாங்க, உங்கள் லோன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட்டும் மாறும். ஒரு வேளை இன்கேஸ் நீங்கள் கட்டுற அந்த காலத்துக்குள்ளே விபத்தாக இறந்து போயிட்டீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ஸை வச்சு அவங்க அதை மேனேஜ் பண்ணி அந்த பணத்தை எடுத்துப்பாங்க. ஹாய், கேம் ஆஃப் லோன்ஸ் அபிஷேக் கிளாஸில் எழுதி இருக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமா. அபிநய் கிங்கர். இந்த துள்ளுவத இளமை அபிநயாவா? கரெக்ட், அவரே தான். நிவாஸ் ஆதித்யன், அத்விக் ஜலந்தர், எஸ்தர், நரோனா, இன்னும் சில பேரே நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஒளிப்பதிவு சபரி, இசை ஜியோ காஸ்டா, எடிட்டிங் டி பிரதீப் ஜெனிஃபர். ஆன்லைன் கேமுக்கு அடிமையாகி செஞ்சுட்ருக்கிற வேலையும் விட்டுட்டு கிடைக்கிற எந்த வேலையும் செய்யாமல் பொண்டாட்டி சம்பாத்தியத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு நம்ம படத்தோட கதாநாயகன். ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகி கையில் இருந்த காசெல்லாம் போய் மொபைலும் கையுமாகவே இருக்கார். ஒரு மனநோயாளி மாதிரி ஒரே ரூமில் அடைஞ்சு கிடக்கிறாரு. இதனால் மனைவிக்கும் கணவனுக்கும் அடிக்கடிக்கு வாக்குவாதம், சண்டைலாம் கூட வருது. இதே மாதிரி ஒரு நாள் இவர் தனியாக வீட்டில் இருக்கும்போது ஒரு 2 பேர் அத்துமீறி வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இவர் சுதாரிக்கிறதுக்குள்ளே டம்முன்னு அடிச்சிடுறாங்க. இவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. மயக்கம் தெரிஞ்சு அப்படி கண்ணு விழிச்சு பார்க்கும்போது கை கால் கட்டப்பட்டு ஒரு சேரில் அப்படி உட்காந்துட்ருக்காரு. எதில் அந்த 2 பேர் திமுறாரு. யாரா நீங்கள் என்னை ஏன்டா அது மாதிரி அடிச்சு போட்டிங்கன்னா, இந்த மாதிரி உனக்கு நாங்கள் காசு கொடுத்துருக்கோம், லோன் கொடுத்துருக்கோம் விளையாடுறதுக்கு, ஆன்லைன் கேம் விளையாடுறதுக்கு. அதை இப்போ நீங்கள் கொடுக்கலன்னா உங்களை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. என்ன லோனு, ஏது லோனுன்னு கேட்குறாங்க. பாரு, நீ இது மாதிரி ஆன்லைன் கேம் விளையாடுறதுக்கு உங்களுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன், அதுக்கு எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது. எனக்கே வேலை இல்லை, நானே என் பொண்டாட்டி சம்பாத்தியத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த வீடு கூட வாடகை வீடு, 2 மாதமாக மெயின்டெனன்ஸ் கட்டலை. இந்த லட்சத்தில் நான் எப்படா உனக்கு இவ்வளோ காசெல்லாம் கொடுக்க முடியும்? சரி, எவ்வளோ காசு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு நம்ம கதாநாயகன். அப்படி கட்டுப்பட்ட நிலையிலேயே இவன் ரொம்ப கூலாக, அந்த வில்லன் ரொம்ப பெருசாலாம் இல்லைப்பா, 60 லட்சம் தான். இவன் சிரிக்கிறான் கோவப்படுறதுக்கு போகுது. ஏன்டா என்னை நம்பி எதுக்குடா நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்தீங்க? சாதாரணமாக ஒரு லோன் வாங்குறதுக்கு 1008 ஷூரிட்டி, 1008 செக் லீஃப்லாம் கேட்பீங்களே, இது எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு. அப்போ அவன் சிரிக்கிறான். இதெல்லாம் இப்போ கேளு, அப்போ நீ வாங்கி போட்டு விளையாடல அப்படின்றான் அவன். இங்கே பாரு, செக் பாக்ஸ் நிறைய இருந்துச்சு, நீ படிக்காமே செக் பண்ணிகிட்டே வந்திருக்க, காசு வந்தால் போதும் அப்படின்ட்டு. தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ மற்றவங்க மேலே குறை போடாத. இப்போ என்கிட்ட காசு இல்லை, உன்னால் ஆனந்து பார்த்துக்கோ, நான் கொல்ல கொண்டுக்கோன்ற மாதிரி சொல்கிறான். உன்னெல்லாம் கொல்ல மாட்டேன், நீ கட்ட முடியலன்னா அவன் பொண்டாட்டி கட்டுவா, அவள் கட்ட முடியலன்னா வேறு யாராவது கட்டுவான், அதுவும் நாமில் இருக்குது, நீ சைன் பண்ணியிருக்க, செக் பண்ணியிருக்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பரிதாபமாக உட்காந்துட்ருக்கான்.
அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 ஒரு கட்டத்தில் நீ எங்கேயும் ஓட முடியாது, எங்கேயாவது ஊரை விட்டு ஓடினாலும் உங்கள் குடும்பத்துக்கு தான் பிரச்சனை, உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்குது, உனக்கு நான் ஒரு உதவி செய்கிறேன்ட்டு கூட வந்தவனில் இன்னொருத்தன் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசுகிறான். சரி என்ன ஹெல்ப் சொல்லுங்கள், என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சினா உனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு. என்ன பண்ணணும்னா, நீ இந்த லோன் வாங்கும்போது நிறைய செக் பாக்ஸில் செக் பண்ணியிருக்க. அதில் ஒன்று என்னென்னா, உன்னால் காசு கொடுக்க முடியல அப்படின்னா உன் மனைவிக்கு போயிடும். ஒருவேளை நீ இந்த காசு கட்டுறதுக்குள்ளே இறந்து போயிட்டேன்னா உனக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி நாங்களே அரேஞ்ச் பண்ணுவோம், அதை நீ வந்து அப்ரூவல் கொடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு செக் பாக்ஸில் செக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னா அது 2 கோடி ரூபான்றான். இவங்க பணம் கொடுத்தது இன்சூரன்ஸ் போட்டு இந்த 2 கோடி ரூபாவை ஆட்டையை போகிறதுக்கு தான். அதுக்கு இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, இவன் பணத்தையும் கட்ட விடக்கூடாது. கேம் போட்டு அது உன்னை எப்படி ஜெயிக்க விடும்ல. இது ஒரு பெரிய மாஸ்டர் பிளான். அவன் தெளிவாக சொல்கிறான், நீ மட்டும் நினச்சிட்ருக்கியா, இது மாதிரி நாங்கள் பல பேரை சாவடிச்சிருக்கிறோம். ஒன்றும் இல்லை, இந்த ஜன்னல்லேருந்து எகிரி குச்சிரு, 8 மாடி பில்டிங் இது, கீழே போகும்போதே அவனுக்கு மயக்கம் போயிடுவேன், கீழே விழுறதுக்குள்ளே அவனுக்கு கான்சியஸே இருக்காது, நீ சாகிறது உனக்கே தெரியாது, செத்துரு அப்படின்றான் ஒருத்தன். இவனுக்கு ஒரு ஸ்டேஜில் நம்ம பண்ண தப்பு நம்ம குடும்பத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கான். இதோட இந்த நரேஷனை நிறுத்தி போகிறோம், மற்ற வேலையை நீ வெள்ளிக்கு திரையில் காண்க. இவன் தற்கொலை பண்ணி செத்தானா, குடும்பத்தை காப்பாற்றினானா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து படம் பார்த்து தெரிஞ்சுங்க. எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுல்ல. இந்த படமே ரொம்ப சின்ன படம் தான், 1.5 மணி நேரம் தான். ஆனால் எந்த விதத்துலேயும் வந்து தோய்வாகவும் ட்ராகாகவும் இல்லை, ரொம்ப நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு படம் டெக்னிக்கலாக. அதுவும் அபிநய் கிங்கர் செம்மையாக ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு, ஒரு வில்லன் ரோலு. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. உங்கள் உடம்ப கொஞ்சம் பார்த்துங்க ப்ரோ, உங்களுக்கு நிறைய ஹைட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அதனால் அதை தான் நாங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றவங்களாம் கூட சிறப்பாக நடிச்சிருந்தாங்க, ஒளிப்பதிவு பிரமாதமாக இருந்துச்சு, எடிட்டிங்கும் ரொம்ப தோய்வில்லாத எடிட்டிங் தான். இந்த தீபாவளிக்கு நாளை மறுநாள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. மற்ற படங்களையும் போய் பாருங்கள், கேம் ஆஃப் லோன்ஸையும் போய் பாருங்கள். கேம் ஆஃப் லோன்ஸ் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். பை.